வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிராக் லெஸ்னர் இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி WWE வர போகிறாரு. அண்ட் தரமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்னென்ன செக்மெண்ட் நடக்க போது, என்னென்ன மேட்சஸ் வந்து பண்ண போகிறாங்க, அண்ட் டைமிங் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அண்ட் மறக்காம சேனல் புதுசு வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்பா. அண்ட் இன்னைக்கு எனக்கு கொஸ்டின் என்ன, உங்களுக்கு என்ட்ரன்ஸில் எந்த சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் தீம் சாங் கிடையாது, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற கொஸ்டின், ராயல் ரம்பல்லே சரி எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் அண்ட் பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பீஸ்ட் உண்மையிலே. அண்ட் WWE பிராக் லெஸ்னர் ஹேட்டர்ஸ் கூட கண்டிப்பாக பிராக் லெஸ்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அண்ட் யாருமே பார்க்க மாட்டார், அடிச்சு தூக்குவார். அப்படி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி WWEக்கு வரைய மாட்டாங்கன்ற சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ WWEக்கு திருப்பி வந்து வரப்போறாரு. அதை பிராக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எப்போ WWEக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு. பிராக் வந்து வில்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருப்பி வந்து நம்ம பிராக் வந்து பார்க்க போகிறோம். அது பிராக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே கண்டிப்பாக வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அது எப்போனா என்ன பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2னால அங்கே வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தவிர அண்ட் ரெசமினா இந்த ஒரு மூமெண்ட்டில் அந்த சைட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் பிராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மணி இந்த பேங்க்லாம் தாண்டி அந்த சம்மர் ஸ்லாமில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைம்லாம் கோல்பர்க் வராரு. அண்ட் அது மட்டும் இல்லை, குந்தர் இப்போதைக்கு டைட்டில் வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் மேபி ட்ரீம் மேட்ச் வந்து நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அந்த டைமில் தான். சரி, ஒருவேளை பிராக் வந்து ரிட்டர்ன் வந்துட்டாருன்னா எந்த சூப்பர் ஸ்டாரோட சோழி போனால் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 10 நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் என்னென்ன செக்மெண்ட் நடக்க போது, என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது. லிவ் மார்கனுக்கும் ஜேட் கார்கிலுக்கும் வந்து ஒரு மேட்ச் நடக்குது. அந்த இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் சைடு ரக்கேல் இருக்கனால கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அண்ட் இங்கே பிரான் சோமன் வர்சஸ் ஜாக்கப் ஃபாட்டுக்கான மேட்ச், மான்சர் வர்சஸ் மான்சர் மேட்ச், இது எத்தனை நாள் பார்த்துருப்போம். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டெபிலேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட் இந்த மாதிரி வேற லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பேங்க் அண்ட் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் அண்ட் செத் ராலன்ஸ் இவங்க 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிங்கில் இருக்க போகிறாங்க. அண்ட் அந்த மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அண்ட் செத் ராலன்ஸ் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா இல்லை பால் ஹேமன் வச்சு சொல்லின் மாறுமா என்னன்றது நாளைக்கு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் சேஞ்ச் ஆக போகுது. அதாவது டே 1ஓட மெயின் ஈவென்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரோமன் தான் பண்ணுவார். அண்ட் ஜெலினா வேகாக்கும் பேப்பர் நிவிக்கு வந்து மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, WWE கிரேட்டஸ்ட் ஃபைட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு லிஸ்ட்டில் டாப் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அண்ட் செகண்ட் பிளேஸ் ஹல்க் ஹோகன், அண்ட் தேர்ட் பிளேஸ் த ஃபைனல் பாஸ் ராக், அண்ட் ஃபோர்த் பிளேஸில் ஜான் சினா, அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃப் ரோமன் ரைன்ஸ், அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் டெட் ஃபீனம் அண்டர்டேக்கர், செவன்த் பிளேஸில் அவரே தான் இருக்காரு ட்ரிபிள் ஹெச், அண்ட் எய்த் பிளேஸில் ஷான் மைக்கேல், நைன்த் பிளேஸில் பிரெட் கார்ட் இருக்காரு. பிரெட் கார்டுக்கு இப்போ AEWல இருக்கார்ல. அண்ட் 10th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுனோட டைமிங் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸ்மாக் டவுனோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12:30 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம ஒரு சிலரால் பார்த்துருவீங்க, அண்ட் ஒரு சிலரால் பார்க்க முடியாது. அதனால மேபி வந்து நாளைக்கு வந்து நான் வந்து ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து அட்மின் நான் தான். அண்ட் என்கிட்ட வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ.